அம்மா நான் கிளம்புறேன். போயிட்டு வா. மா, நான் ஊருக்கு போய் மாமா பார்த்து பேசி கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். என்னப்பா ஊருக்கு போறேங்கிற? சரவ டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு காட்ட வேண்டாமா? சரவா நீயும் இல்லை அம்மாவை கூட்டு போங்க, நான் போகணும். அடே முதல் உண்டாயிருக்கிறாடா, நீ கூட்டி கொண்டு காட்டுறனாடா நல்லது, சந்தோஷப்படுவா. ஏ கிழவி, வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சின்ன விஷயத்த பேசியே பெரிய விஷயமா ஆக்கிடுவா போல இருக்கே. நான் என்னடி இப்ப தப்பா சொல்லிட்டேன்? பொண்டாட்டிய புருஷன் கூட்டிட்டு போகாம வேற எவன் கூட்டிட்டு போவான்? இதுல என்ன தப்பு? அவன் என்ன வீட்டுல சும்மா இருந்துகிட்டா மாட்டேன்னு சொல்றான்? அவனுக்கு முக்கியமான வேலை இருக்கு. உன் ஜோலி என்னவோ அதை பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு கடைய. அடிப்பாவி, இத்தினூண்டு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றியம்மா? சொல்றேன்னு கோச்சுக்காத. இங்க பாரு, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற பிரச்சனை எல்லாம் இங்க பண்ணாத. உன் வயசுக்கு இதெல்லாம் நல்லது இல்ல. இத நீ ஓவாயால என்ன சொல்றியா? அது சரி, தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க முதுகு அவங்களுக்கு தெரியாதுன்னு. நீ கிளம்புடா மாணிக்கம். ஏன் பாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசி அவங்க கிட்ட ஏன் திட்டு வாங்குறீங்க? யாரு உன் மாமியார் பேசுறது சொல்றியா? அவ என்ன இன்னைக்கு நேத்தா பேசுறா? விட்டு தள்ளு, சர்வ சாதாரண எங்களுக்குள்ள. உங்களுக்கு சங்கடமா இல்லையா? என்ன சங்கடங்கிற? உன் மாமியார் சொன்னது சொல்றியா? அவ கிடக்கிற குந்தாடி. என்னம்மா இந்த அம்மா தூண்டு அளவோடு சிரிக்கிற? என்ன சிரிப்பு காசு கொடுத்தா வாங்க போற? நல்ல கலகலன்னு சிரியா. புள்ளத்தாச்சியானவ எப்பவும் மலர்ந்த முகத்தோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போத்தான் குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். அவன் பிறந்து அவன் அப்பனையும் பாட்டியையும் போடு போட போகிறான் பாரு. அது சரி, சாயந்தரமா உன்னை நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். சரி பாட்டி. பரவாயில்லையே, கடை வரவு செலவு கணக்கெல்லாம் நல்லா கரெக்டாக வச்சிருக்கிற. நானே கடையை பார்த்துக்கிறேன்னு நீ சொன்னதும் என்னமோ ஆர்வத்தில் தான் சொல்ற. இறங்கி பார்த்தேன்னா போதுண்டா சாமி ஆளை விடுறான்னு ஓடிடுவேன்னு நினைச்சேன். அது எப்படிப்பா? நம்ம தலைமுறையில் எல்லாரும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும்? என்னவோப்பா, எனக்கு மூத்த புள்ள பையனா பிறந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே நான் ஹாயா ரெஸ்ட் எடுக்கலாம். தாராளமா ரெஸ்ட் எடுங்க. எனக்கும் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் லட்சியமே. இது என்ன பிரமாதம்? இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் போக போக பாருங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்றேன்னு. ஹலோ, நீ பிசினஸ் டெவலப் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த கால்குலேட்டருக்கு பேட்டரி மாத்திர வழிய பாரு. சார்ஜ் இல்லாம அடிக்கடி ஆஃப் ஆயிட்டே இருக்கு. எத்தனை தடவை தான் பிகினிங்ல இருந்து கணக்கு போடுறது? கால்குலேட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஒரு 4 பக்க கணக்கு பாக்குறதுக்கு கால்குலேட்டர் கொடு, கம்ப்யூட்டர் கொடுன்னு சொல்ற? உன்னெல்லாம் படிக்க வைக்கிறது காசை பிடிச்ச தண்டண்டி. ஏய், ரொம்ப ஓவரா பேசாத. இந்தா நீயும் உன் அக்கௌண்ட்ஸும் நீயே பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா, வெரி குட். வா நிர்மலா வா, உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ் நிர்மலா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்குனே வந்திருக்க. என்ன அண்ணன் பேசுறது புரியலல்ல? பேசுறதே புரியாதப்போ இதுல இருக்கிற கணக்கெல்லாம் எப்படிதான் புரிய போதோ? இதெல்லாம் உன் தலையில கட்டுறதுக்கு தான் அண்ணன் இப்படி ஐஸ் வைக்குது. நிர்மலா, அவ கிடக்குறா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இந்த 4 பக்க அக்கௌண்ட்டை போட்டு கொடு. பாத்தியா, சொன்ன உடனே போட ஆரம்பிச்சிட்டா. உன்ன மாதிரி கால்குலேட்டர்லாம் கேட்கல பாத்தியா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொன்ன? போ. டேய் போய் சாப்பிடுறா. அப்புறம் தோசை ஆறி போச்சுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஏமா, நீ வந்து எடுத்து வைக்க மாட்டியா? அதான் எடுத்து டேபிள்ல வச்சுட்டேன்ல, போய் சாப்பிட வேண்டியதானே. நானே காலையிலேருந்து கிச்சனே கதின்னு இருந்துட்டு இப்பதான் வரேன். ஏங்க, சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. புள்ள கிட்ட கடையை கொடுத்து நீங்க அக்கடான்னு உட்காந்துருக்க மாதிரி நானும் ஃப்ரீயா இருப்பேன்ல. ஏமா, உனக்கு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு பொண்டாட்டியா வரதான் கிடைச்சாலா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. பாத்தீங்களா, அவனை கட்டிக்க போற மகராசி எங்க இருக்கானே தெரியல, அதுக்குள்ள அவளுக்கு வக்காலத்து வாங்குறா. அப்புறம் என்னம்மா, உன்ன மாதிரி கிச்சனே கதின்னு கிடைக்கிற பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ற மாதிரி பொண்ணு தான் வேணும். நல்லா பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடு. என்னை உங்க அப்பாவையும் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல சேர்க்காம இருந்தா சரி. டேய், நீ உள்ள போய் சாப்பிடு போ. உனக்கு பேங்க் போனோம்ல? ஆமாப்பா. இவகிட்ட இப்படி வெட்டி பேச்சு பேசியே எனக்கு கடைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. சரி சரி, நீ வாடா. நீ போடா. அங்கிள், கணக்கு பார்த்தாச்சு. டோட்டல் வந்து 2,48,428. தாமா.
பரவாயில்லையே, நல்லா ஃபாஸ்டா இருக்கியே. அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கம்மா? அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். அப்புறம் 2 குட் நியூஸ். மாணிக்க அண்ணன் அப்பாவுக்கு போறாரு. ஓ, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 2வது குட் நியூஸ் என்ன? உனக்கு மாப்பிள்ளை பீப்பிளை பார்க்கறாங்களா என்ன? ஐயோ அங்கிள், எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? மாணிக்க அண்ணன் முதலாளி ஆக போறாரு. முதலாளியா? என்ன சொல்ற? ஆமா அங்கிள், உங்க மார்க்கெட்ல ரத்னசாமின்னு ஒருத்தர் தன்னோட கடையை விற்கிறாராமே, அதுக்கு அண்ணன் அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நான் போய் ராதாவை பார்த்துட்டு வரேன். என்னப்பா நிர்மலா அப்படி சொல்லிட்டு போறா? மார்க்கெட்ல கடை வாங்குற அளவுக்கு ஏது அவனுக்கு அவ்வளவு பணம்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நீங்க சுத்த வேஸ்ட்பா. வியாபாரிகள் சங்க தலைவரா இருந்துகிட்டு ஒரு கடை விலைக்கு போறது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? டேய், கடையை விக்கிறவன் சங்க தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாடா விப்பான். வித்துட்டு அப்புறம் தான்டா எங்களுக்கே சொல்லுவான். நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் அதை கரெக்ட் பண்றேன். அப்பா, என்னம்மா ஏதோ பேச வந்த தயங்குற? எதுவாக இருந்தாலும் சொல்லு. அப்பா உங்களுக்கே தெரியும், மாமா ஊரை சுற்றி கடனை வாங்கிட்டு படுற அவஸ்தை. அவரோட சேர்ந்து நானும் ரொம்ப சங்கடப்படுறேன்ப்பா. வீட்டுக்கு யாராவது வேற வேலையா வந்தா கூட எங்க கடன்காரங்க தான் வந்துட்டாங்களோன்னு வயிற்று ரொம்ப கலக்குதுப்பா. தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சங்கடமாக தான் இருக்கு. இந்த பாரு, நான் வாழ்க்கையில் அனுபவிக்காத கஷ்டங்கள் இல்லை. ஆனால் இதுனா வரைக்கும் எந்த கடங்கார பையலாவது வீட்டு வாசல் வந்து கட்டிருக்கிறானா? எனக்கு இந்த மாதிரி ஒரு மருமகன். இந்த பாரு தானோ, அவசியத்துக்கு கடன் வாங்காத ஆளே கிடையாது. ஆனால் உன் புருஷன் ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குறான். என்னப்பா பண்றது? அவர் குணம் எனக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவரை விட்டு கொடுக்க முடியுமாப்பா? நாங்களும் விட்டு கொடுத்துட மாட்டோம். எனக்கு இன்னும் வசதி இருந்தால் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அப்பா, நான் ஒன்று சொன்னா செய்வீங்களா? சொல்லுமா. நம்ம சுந்தர மாமா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி இவருக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லலாம்லப்பா. வேணாமா? ஏன்பா, எதுக்கு அப்படி சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? அது இல்லம்மா, இந்த சுந்தரம் ஏற்கனவே நம்ம மாணிக்க மாப்பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. இப்ப கடை விஷயமாவும் உதவ போறாரு. இப்ப நம்ம போஸுக்கும் உதவி செய்யணும்னு கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குதும்மா. இது பாருமா, என்னடா இவனோட பெரிய தொந்தரவா போயிருச்சுன்னு அவன் நினைச்சா சரவ புருஷன் நடக்கிற வேலையும் கெட்டு போயிருமில்ல. ஏன்பா, அப்போ எனக்கும் மாமாவுக்கும் நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கல்ல? ஐயோ, நான் சொன்னது நீ அப்படி புரிஞ்சு கூடாதுமா. நான் அப்பவே சொன்ன மாமா கிட்ட, அப்பா கிட்ட இந்த விஷயம் எல்லாம் கேட்க வேண்டாம், அவர் மாட்டேன்னு சொல்வாருன்னு. அவர் தான் பைத்தியக்காரத்தனமா போய் கேளு தானு சொன்னாரு. ஏம்மா, உங்க அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஏன் புரியாம? எல்லாம் புரியுதுப்பா. நேத்து சோடா ஃபேக்டரியில அவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு. கடங்கார மாமா போட்டு அவ்வளவு நெருக்கி இருக்கான். அதை பத்தி என்கிட்ட மூச்சு விட்டீங்களா? சரோ வீட்டுக்கு ஏன் போலன்னு கேட்டதுக்கு தலைவலின்னு சொல்லி மழுப்பிட்டீங்க. நான் அப்படி சொன்னது காரணம் இருக்குமா? எனக்கு தெரியும்பா, உங்களுக்கு எப்பவுமே மாமானா எனக்கா இருந்தா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களை விட உங்களுக்கு என் மேல அக்கறை கம்மிதான். அதுக்கு நான் அழுத என்ன பிரயோஜனம்? எனக்கு வந்து வாச்ச புருஷன் அப்படி. அவர் ஒரு கூறு கட்ட மனுஷன். அதுக்கு ஏத்த மாதிரி தானே இந்த வீட்டுல எனக்கு மரியாதை. வாய மூடு. என்ன நீ பாட்டு கோவரா பேசிட்டு போற? லீலா, அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேசாம இரு. சரியான லூசு. ஆமாண்டி, நான் லூசு தான். சும்மா இரு லீலா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சோடா கம்பெனில நடந்தது மாமா உங்ககிட்ட முழுசா சொல்லி இருக்க மாட்டாரு. வாங்குற கடனை திருப்பி கொடுக்கலனா உன் பொண்டாட்டி அது இதுன்னு உன் மானத்தை மாமாவும் கடன்காரனும் ஏன விடாத குறைய அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? அங்க அவங்க பேசின பேச்சுல அப்பா கலங்கி இங்க வந்து உங்க காதுல கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுங்கம்மா, அதை வித்து போஸ் கடனை அடிச்சிடலான்னு புலம்புனாரு. அது தெரியாம பேசுற பேச்சு. பாவம், உங்க 2 பேரையும் கட்டி கொடுத்துட்டு அப்பா படுற பாடு எனக்கு தான் தெரியும். உங்களாலதான் அப்பா உடம்பே கெட்டு போச்சு. ஆனா அத கூட பெருசா எடுத்துக்காம உங்களை நினைச்சு அணு அணுவா செத்துட்டு இருக்காரு. ஏன்பா,
என்னை ரொம்ப கேவலமா பேசுனாங்களாப்பா. அட கடவுளே, எனக்கு இருந்தது மான மரியாதை மட்டும்தான்ப்பா. அதுவும் போயிடுச்சா? நான் இனிமே இந்த ஊர்ல எப்படிப்பா பழையபடி நடப்பேன்? அழகு அந்த கடங்கார பைய கோபத்துல ஏதோ உளறிட்டான். இதை போய் பெருசா எடுக்கிறான். எல்லாம் சரியா? பாரு, உனக்கு சொன்னா சங்கடப்படுவேன், சொல்லாம இருந்தேன். நான் மெட்ராஸ் போய் போஸுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு நம்ம சுந்தரத்துக்கிட்ட கேட்கத்தான் போறேன். அவரும் பண்ணுவார். சரோ மாதிரிய உனக்கு அவர் தாய்மாமன் தானுமா, அவசியம் பண்ணுவாரு. கவலைப்படாது. ஏம்மா என் பொண்ணுகிட்ட என்ன வித்தியாசம் காட்டுவேனா? பவானி, அட மாப்பிள வா, என்ன சொல்ல வந்திருக்கிறாரு தானம். வாரு, நடந்தெல்லாம் மறந்துரு. அவர்கிட்ட நீ காமிச்சு கூடாது. வந்தவங்கள வான்னு சொல்லணுன்னா வாங்க 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 மாப்பிள. நானே இன்னைக்கு மெட்ராஸ் சொன்னு நினைச்சிருந்தேன். வாங்க உட்காருங்க. வாங்க. ஊர்லாம் சௌக்கியமா? இந்தாங்க ஸ்வீட். ஸ்வீட்டா? என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். என்ன? சரோ உண்டா இருக்கா? மாமா கை கொடுங்க. வாழ்த்துக்கள். ஆண்டவன் சரோ மேல கருணை கட்டிட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இந்தம்மா எப்படி? ரொம்ப நல்ல சமாச்சாரம். அப்புறம் மாப்பிள்ள, கடை வாங்குறத சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்னாச்சு? அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்க. கடை வைக்கிற ரத்னசாமி வீடை தேடி வந்துட்டாரு. ஆ. சீக்கிரம் கரையத்த முடியுங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஓ, சுந்தரையா நீங்க வந்தாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அதனால தான் உங்களை பார்த்து கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, உடனே செய்தா போச்சு. நீங்க காபி சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் போஸை கூப்பிட்டு வந்துடுறேன். போஸா? அவனும் மெட்ராஸ் வரணும்னா. அப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கூட்டு வரேன். சரி போமா. லீலா, சாப்பாடு ரெடி பண்ணு. சரி. ஒரு நிமிஷம், சட்டையை மாட்டி வந்துடுறேன். ஏண்டா மணி, என்னடா இந்த கிரேட்ல 4 பாட்டில் குறையுது? யாரா லைனுக்கு போனது? முத்து தானே, 2 பாட்டில் உடஞ்சி போச்சான், மீதி 2 அங்கே இருக்கு. ஏண்டா, நாம வியாபாரம் செஞ்சு கிளிக்கிற கிளிக்கு டெய்லி 2 பாட்டில் உடைச்சா விளங்கும்டா. கொஞ்சமாச்சும் பொறுப்பு வேணும்டா. இதை ஏன் ஒழுங்கா பார்த்து எடுத்துட்டு வர்றது? சே, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. வாதனா என்ன இந்த பக்கம் ஆச்சரியமா இருக்கு? என்ன முதலாளியம்மா ஃபேக்டரி சுத்தி பார்க்க வந்தியாளாக்கு? கிண்டெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கிளம்புங்க. எங்க? மாணிக்க மாமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. மாமாவும் அப்பாவும் மெட்ராஸ் கிளம்புறாங்க. உடனே புறப்படுங்க. என்ன, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், அவங்க கூட சீக்கிரமா மெட்ராஸ் கிளம்பி போங்க. அவங்க கூட போய் அப்பா சுந்தர மாமா கிட்ட சொல்லி உங்களுக்காக உதவி கேட்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்களும் போனா தானே நல்லா இருக்கும். இப்போ போய் அந்த மாணிக்கம் வீட்டுக்கு நான் போல தானோ? என்னங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த பார்த்தனும் இப்போ கிளம்பி போனால் இருட்டாகி போயிடும். சுந்தரன் எப்படி இருந்தாலும் கால்லாம் பார்க்க போகிறோம். நான் நேராக வீட்டுக்கே போயிடுறேனே. ஏன் மாமா வீம்பு பண்றீங்க? நீங்க வருவீங்கன்னு அப்பா அங்க காத்துட்டு இருக்காரு. இங்கே பாரு, மாமாவோட போனால் மாணிக்கம் வீட்டுக்கு போக வேண்டி வரும். அங்கேயே தங்க வேண்டி இருக்கும். என்ன மானம் கிட்ட போய் அங்கே தங்க சொல்றியா? என்ன மாமா நீங்க, நமக்கு காரியம் தானே முக்கியம். நாம சுந்தர மாமா கிட்ட உதவி கேட்க போறோம். அப்பா கூடவே இருந்தா தானே வசதிப்பட்ட நேரத்துல பேச சௌகரியமா இருக்கும். அதெல்லாம் முடியாதனோ. என்ன காரணம்னாலும் அந்த மாணிக்கம் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? இப்படி சின்னதா அனுசரிச்சு போனா என்ன குடிமுடியா போயிடும்? நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனா என்னால முடியாது. ஏண்டி, அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசினா எல்லாத்தையும் மறந்துட்டு இலைய போட்டு ஈ நிலிச்சு சாப்பிட்டு வர சொல்றியா? என்னால முடியாது, நான் காலைல வரேன்னு போய் சொல்லு. ஆமா, இப்படி எல்லாம் வீரப்பா இருந்தா இந்த காலத்துல பொழைக்கவே முடியாது. தலையெழுத்து உங்களுக்கு போய் சொல்ல வந்த பாருங்க. ச்சே. கிளம்பலாமா மாப்பிள்ள? ஆ, இப்போ உடனே கிளம்புனா 5 நிமிஷத்துல ஒரு பஸ் இருக்குது. களைப்பா இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுங்க, அடுத்த பஸ் பிடிப்போம். ம், அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஆ. முதல்ல வேலையை பார்ப்போம். சரி. பார்த்தனா எங்க போஸ்? அப்பா அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? போறோம் எப்படி? நீங்க கிளம்புங்கப்பா, அவர் வந்தோடனே நான் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். எதுக்குக்கா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும். மாமா வந்தோடனே 3 பேருமே கிளம்பி போட்டோம். இல்ல, சீக்கிரமா போகலன்னா அப்புறம் சுந்தரையா பிடிக்க முடியாது. அவர் வேற அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு.
நம்ம போயிடுவோம். போஸ் வந்து அப்புறம் வரட்டுமே. ஆ அதுவும் சரிதான். சரி மாப்பிள்ள, அப்போ நாங்கள் கிளம்புறோம். போஸ் வந்து அடுத்த பஸ்லேயே அனுப்பிச்சு வை. சரிப்பா. என்ன இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாங்க? இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தா எப்படி? வாங்க மாப்பிள்ள. போயிட்டு வரேன். அப்பா, சரி, நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்பா. வாங்க சமந்தி. ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்னது உங்க பொண்ணு தான் முழுவாது இருக்கிறா, வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் முழுவாது இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பைனரியா புடிச்சிட்டு வந்துருக்கீங்களே. ஐயோ, உனக்கு விவஸ்தையே இல்ல கல்வி. உனக்கு இப்ப ஆகிற வயசு என்ன? நீ பேசுற பேச்சு என்ன? வயசாயிட்டா புத்தியா மழுங்கி போயிடும். அடி ஆத்தா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை போய் புடிச்சுக்கிட்டே எம்மாடி. உங்ககிட்ட பேசி மூட முடியாது, நான் போறேன் அம்மா. நீங்க வாங்க சமந்தி. வாங்கப்பா. வாங்க வாங்க மாமா. தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க. போய் கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டார் மாமா. நல்ல காரியம் பண்ணீங்க சமந்தி. நான் தான் மாணிக்கத்திட்ட சொன்னேன், நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, அப்புறம் கடை கைமாறி போயிடும்னு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. காலையில் எந்திரிச்சு முதல் காரியமா சுந்தரத்தை போய் பார்க்கணும். எனக்கு அவர்கிட்ட இன்னொரு வேலை இருக்குது. இன்னொரு வேலையா? அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இந்த போஸ் இருக்கிறானே, அவனுக்கு ஏகப்பட்ட பண பிரச்சனை. பொதுவாகவே அவனுக்கு நெளிவு சுழிவு பத்தாது, ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பிரச்சனை எல்லாம் பெருசாகி மொழி பிதுங்குது பாவம். உதவி கேட்குறேன். எனக்கும் சுந்தரத்தை விட்ட யார் இருக்கிறா?